வெற்றியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வெற்றியாளர்கள் வந்து அதை எதிர்த்து தங்களுக்கு மேலே தங்களுடைய கேண்டிடேட்ஸுக்கு மேலே எதிர்த்து வரக்கூடிய ஒரு எலெக்ஷன் பெட்டிஷனை குவாஷ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ரெக்வஸ்ட் உடனடியாக நிராகரிக்கப்படும். இது வந்து வழக்கமாக இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் ஸ்டாலின் போட்ட மனுவை, தன்னுடைய இந்த கேஸை வந்து விசாரணைக்கு எடுக்கக்கூடாது அப்படின்ற மனுவை நிராகரிக்கவில்லை. அதற்கு ஒரு காரணம் என்னன்னா, அது வந்து 2011 2021 வரைக்கும் அதிமுக பீரியட்ன்றது ஒரு காரணம். ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களோட பவர்ஸை எக்ஸசைஸ் பண்ணனாலும் அது என்ன அப்படின்றத உடனே ஆராயாமல் டக்குன்னு குவாஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ குவாஷ் பண்ணாமல் ஒன்று அதை எடுத்துட்டு, ரெண்டாவது வந்து ஸ்டாலின் அவர்கள் மேலே அந்த டைமில் வந்து ப்ராப்பராக அந்த எலெக்ஷன் வந்து இட் இஸ் கேஷ் ஃபார் விக்ட்ரி அப்படின்ற ஒரு எலெக்ஷன் தான். பணத்தை கொடுத்து வெற்றி தான் அப்படின்றது வந்து மக்களுக்கு ரொம்ப தெளிவாக, குறிப்பாக குளத்தூர் மக்களுக்கு, அது இல்லாமல் எல்லாருமே பேசப்பட்ட ஒரு பொருளாக இருந்து ஸ்டாலினருடைய வெற்றி வந்து வெறும் 2739 வாக்குகள் வித்தியாசத்தில் சைதை துரைசாமி போன்றவரை இங்கே தோக்க வைக்கிறதுக்கு ஸ்டாலின் இந்த பவரே இல்லை. பணத்தை கொடுத்து அதுவும் வெறும் சொற்ப ஓட்டுகள் நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயிச்சாரு அப்படின்றது வந்து மக்களுக்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயன்றதுனால இதில் தைரியமாக அந்த கேஸை வந்து குவாஷ் பண்ணுறதுக்கு நீதிமன்றம் முன்வரல. ஆனாலும் தீர்ப்பின் அடிப்படையில் பல விஷயங்களை ஆராய்ஞ்சு உயர்நீதிமன்றம் வந்து இந்த கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணாலும் உச்சநீதிமன்றம் அதை எடுத்திருக்கு. உச்சநீதிமன்றம் எடுப்பதற்கு ஒரே காரணம் என்னன்னா, கேஸில் ஒரு இன்டென்ஷன் இருக்கு. இந்த கேஸில் வந்து அதாவது இது போன்ற தவறுகள் நடந்ததற்கான எல்லா முகாந்திரம் இருக்குன்னு நம்பினதுனால தான் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்ச கேஸை உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கு. ஸோ உச்சநீதிமன்றம் வந்து இன்னைக்கு ஒருவேளை இந்த தீர்ப்பை வந்து ஒருவேளை இவருக்கு அகைன்ஸ்டா, ஸ்டாலின் அவருக்கு அகைன்ஸ்டா ரூல் பண்ணிருச்சு அப்படின்னா அவருடைய 2011 எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்ற ஒரு தீர்ப்பு வரும் பட்சத்தில் இது ஆளும் அரசாங்கத்துக்கு, குறிப்பாக இன்று சிஎம்மாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி.